இப்போ உங்ககிட்ட பணம் இல்லங்கறாங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க. எல்லாத்தையும் ஷேர் பண்ணி கட்ட சொல்லுங்க. எல்லாத்தையும் ஷேர் பண்ணி கட்ட சொல்றது ரூல் இல்ல மேடம். ரூல்ஸ் அதுதான் சரி. அது நீங்க 1000 ரூல்ஸ் வச்சிருப்பீங்க மேடம். நீங்க 1000 ரூல்ஸ் வச்சிருப்பீங்க. அது கஸ்டமர் வந்து ஃபாலோ பண்ணனும்னு எந்த அவசியம் கிடையாது. அப்புறம் எதுக்கு கையெழுத்து போட்டாங்கன்னா நீங்க அதை வச்சு கோர்ட்ல கேஸ் போடுங்க மேடம். கோர்ட்ல கேஸ் போடுங்க. சார் வந்துட்டோம் பேசி. சார் வரட்டும் மேடம். எந்த சார்? ரீஜனல் மேனேஜர் பேசுறீங்க. ரீஜனல் மேனேஜர் நான் பேசிருக்கேன் மேடம். நீங்க போய் கேளுங்க மேடம். உங்க பேர் என்ன மேடம்? நான் கார்த்திகா. உங்க பேர் கார்த்திகா தானே மேடம்? அசிஸ்டன்ட் மேனேஜர் யார் மேடம்? அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட அன்னைக்கு பேசவே இல்லங்கறீங்க பாருங்க. நான் பேசல மேடம் பேசல இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நம்பர் சொல்லுங்க. யாரு கால் பண்ணீங்க? மேடம் உங்களுக்கு தான் நான் கால் பண்ணேன். ஷாம்னு ஒரு பையன் வந்து அப்படியா? ஷாம் யாருங்கம்மா? ஷாம் வந்து வேற ஆளு. கேர்ள் ஸ்டார் யார் அது? ஐடிஎஃப்சி பேசுறது சந்தோஷ் எல்என்டி சந்தோஷ் புஷ்பராஜ் சார் கிட்ட பேசுனீங்க சார். புஷ்பராஜ் மேடம் உங்க ரீஜனல் மேனேஜர் வரைக்கும் பேசியாச்சு. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? இப்ப பணம் இல்லங்கறாங்க மேடம். பணம் இல்ல மேடம். வச்சுக்கோங்க மேடம். என்ன பண்ணலாம்? ஒண்ணு இல்ல நீங்க அமௌண்ட் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இவங்க 20,000 வாங்கினாங்கல்ல அவங்களுக்கு எடுத்து வைக்க சொல்லுங்க. நீங்க கேளுங்க. மேடம் நீங்க அவங்க கேட்க மாட்டாங்க. அபியூசா பேசினா நான் வந்து கேட்பேன் மேடம். சரி கேளுங்க. அபியூசா பேசினா நீங்க வந்து உட்கார்ந்திருக்கே சட்டப்படி கூட்டம் மேடம். சட்டப்படி நீங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க. நான் கூட்டனாவே சொல்லுங்க. நான் கொண்டு போய் எனக்கு தேவையே இல்ல. எனக்கு தேவையே இல்ல. எனக்கு தேவையே இல்ல மேடம். அது முதல்ல நாயத்தை பேசுவோம். நாயத்தை பேசுவேன். இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க வந்து ப்ராப்பரா உங்களுக்கு மெசேஜ் பண்ணணும். போன் எடுக்கலன்னா வீட்டுக்கு வரணும். போன் எடுக்கல. போன் எங்க எடுக்கல? மெசேஜ் பண்ணீங்களா? வீட்டுக்கு வர சொன்னாங்களா அவங்க? வீட்டுக்கு வாங்க சொன்னாங்களா அவங்க? வீட்டுக்கு வாங்க சொன்னாங்களா அவங்க? இருங்க உங்க சென்டர் எங்க அங்க போய் பேசுங்க மேடம். 100க்கு ஃபோன் பண்ணுங்க. அந்த வேலைக்கு ஆகாதுக்கா. 100க்கு ஃபோன் பண்ணுங்க. இந்த பிரச்சனை சென்டர் பிரச்சனை இல்ல. தனிநபர் லோன் எடுத்து அவங்க போர்ஜரி பண்ணிட்டா அவங்கள மட்டும் எழுதி வாங்குறாங்க. லோன் போட்டு கொடுத்தது யார் சார் உங்களுக்கு? போலி ஆவணத்தை வச்சு லோன் போட்டு கொடுத்தது யாரு? அவரு வர சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க செக் பண்ணலையா? நீங்க தலைவி வந்து லோன் கேட்டா லோன் கொடுத்துருவீங்களா? இவங்க தான் ரெடி பண்ணி கேட்டதா சொல்றாங்க. இந்த பாதி பணம் வாங்கி இததான் சொல்றாங்க. அறிவு இருக்கா சார்?